அதிகாரம் 9. கற்பனை வழி காட்சி மூலம் ஆன்மா பெறும் புரிதல். இமேஜினேட்டிவ் விஷன். கற்பனை மூலம் ஏற்படும் காட்சிகள் வழியாக கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே நடைபெறும் பரிமாற்றங்கள் குறித்து புனித தெரேசா தரும் விளக்கங்களை இங்கு காண்போமாக. தெரேசாவின் ஆலோசனை. இந்த பாதையின் வழியே நடப்பதற்கு நாமே ஆசைப்படக்கூடாது, வலிந்து தேடவும் முயற்சிக்கவும் கூடாது. இத்தகைய அனுபவம் இறைவனின் அருள் கொடையாகும். இது நடைபெறும் விதம் எப்படி இருக்கும்? இதனை ஒரு ஒப்பீட்டுடன் தெளிவுபடுத்தலாம். ஒருவன் ஒரு மாபெரும் விலையுயர்ந்த ஆபரணம் அல்லது ஒரு வைரக்கல் உள்ள ஒரு பேழையை நீண்ட காலத்துக்கு தனது கைகளில் வைத்திருக்கிறான் என கற்பனை செய்து கொள்வோமாக. இந்த அற்புத பேழைக்கு நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு, மேலும் கடந்த காலத்தில் பலரையும் குணப்படுத்தியுள்ளது எனவும் அவன் அறிந்துள்ளான். எனினும் அப்பேழையை திறந்து பார்ப்பதற்கு அவனுக்கு எவ்வித அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் திடீரென ஒரு நாள் அவனுக்கு அப்பேழையை திறந்து பார்ப்பதற்கு உத்தரவு கிடைத்து விடுகிறது. அவன் அப்பேழையினுள் இருக்கும் விலையுயர்ந்த ஒளிரும் ஆபரணத்தைக் கண்டு திக்குமுக்காடி போகிறான். இந்த அனுபவம் அவனது நினைவில் நீங்காமல் அப்படியே பதிந்து விடுதல் இயல்புதானே. கற்பனை காட்சியும் இது போன்றதே எனலாம். தான் நேசிக்கும் ஆன்மாவிற்கு தனது இவ்வுலக வாழ்வு பற்றியோ அல்லது தனது உயிர்ப்பு அதனைத் தொடர்ந்து வந்த நிகழ்வுகளை குறித்தோ நம் ஆண்டவர் அன்பின் நெருக்கத்தில் மனமகிழ்ந்து வெளிப்படுத்துகிறார். இந்த அனுபவம் ஒரு மின்னல் கீற்றை போன்று ஆன்மாவுக்குள் பாய்ந்து சென்று அதனை ஊடுருவினாலும் இது மறக்கவியலா முறையில் ஆன்மாவில் பொறிக்கப்படுகிறது. இவ்வாறு நாம் பற்றுறுதியுடன் நம்பி வந்த மறையுண்மைகள் திடீரென ஆன்மாவுக்குள் புரிந்து கொள்ளப்படும் அனுபவ அறிவாக உட்செலுத்தப்படுகிறது. கற்பனை அல்லது ஓவிய முறை காட்சி நடைபெறும் விதம் எப்படி இருக்கும்? இது ஓர் உயிரற்ற ஓவியம் போன்றது அல்ல, இது உயிருள்ளதாக இருக்கிறது. சில வேளைகளில் இத்தகைய காட்சி வழியாக மிக மேலான மறைபொருளும் உண்மைகளும் ஆன்மாவிற்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. இது மாபெரும் ஒளியை காண்பது போன்று இருக்கும். அத்தகைய ஒளியே ஆன்மாவானது மிக நீண்ட நேரத்திற்கு தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க முடிவதில்லை. எனினும் சாதாரண ஒளியை போன்று இது கண்களை குருடாக்குவதுமில்லை. ஆனாலும் இக்காட்சி நீங்கிய பின்னும் ஆன்மாவனது தொடர்ந்து பேரின்ப பரவசத்தில் மூழ்கிவிடுகிறது. இது கற்பனையை கடந்த வியப்புக்குரிய அனுபவமாயிருப்பதால் இந்த அனுபவத்தின் ஆச்சரியம் ஆன்மாவை மிகுந்த தெய்வீக பயத்தால் மூழ்கடிக்கிறது. எனினும் இதனை அளித்தவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர்தான் என ஆன்மாவிற்கு உறுதியளிக்கப்படுகிறது. காண்க திருப்பாடல் 115:15. ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின் திபேரிய கடலருகே தோன்றிய போது சீடர்கள் அவரை அறியாமல் இருந்தபோது இயேசுவின் அன்பு சீடர் அவரைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்று கூறியது. அவர் ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தாரெனில் அது பேதுருவுக்கு எத்துணை உறுதிப்பாட்டை கொடுத்திருக்க வேண்டும். அத்துணை ஆர்வம் கொண்ட பேதுருவிடம்தானே ஆண்டவரும் 3 முறை, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்றும் கேட்டார். காண்க யோவான் 21:21 மற்றும் 7:15. ஒருபுறம் தனது பலவீனத்தை நினைவுபடுத்துவதாய் இருந்ததினும் கேட்பது தன் மீது அன்பு கொண்டுள்ள ஆண்டவர்தான் என்ற உறுதியும் அவரது உள்ளத்தில் உதித்திருக்கும் அல்லவா? இவ்வாறு ஆன்மாவுக்குள் மறையுண்மை பதிய வைக்கப்படுவதால் அதனை குறித்து மிகுந்த உறுதிப்பாடு ஏற்படுகிறது. இத்தகைய அனுபவம் ஒருவித பயத்தையும் ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? இந்த அனுபவத்தில் மிகுந்த இனியவராகவும் அன்புள்ளவராகவும் நட்பை கொண்டாடுபவருமாக தோன்றும் அதே ஆண்டவரே இறுதி நாளில் தீர்ப்பிடும் போது, சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள், மத்தேயு 25:41 என்று கூறுவார் என்ற நினைவு ஆன்மாவிற்கு கடும் பயத்தையும் உண்டாக்குகிறது. அதனால் பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்ற துணிவுமிக்க ஆவலும், பாவிகள் மனம் திரும்பி வாழ ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் பிறக்கிறது. கடவுள் அருளும் காட்சியும் ஒருவர் தனக்கே உருவாக்கிக் கொள்ளும் காட்சியும்.
ஆண்டவர் ஆன்மாவில் கொடுக்கும் இத்தகைய காட்சிக்கும் ஒருவர் தனது கற்பனையாலும் அறிவின் செயலாலும் தனக்கே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய காட்சிக்கும் உள்ள வேறுபாட்டையும் புனித தெரேசா தெளிவுபடுத்துகிறார். ஆன்மீக அனுபவத்தின் மீது கொண்ட ஆர்வக் கோளாறினால் ஒருவர் தன் மனத்தில் இத்தகைய காட்சியை உருவாக்க முடியும். ஒருவர் தனக்கே உருவாக்கிக் கொள்ளும் இத்தகைய காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க முடியும். இத்தகைய காட்சிகள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. எனவே இத்தகைய காட்சிகளுக்கு ஒருவர் கவனமும் அக்கறையும் செலுத்த தேவையில்லை. கடவுள் அருளும் உண்மையான அனுபவம் அல்லது காட்சி என்பது தூய பவுல் தமாஸ்கு செல்லும் வழியில் அடைந்தது போன்று திடீரென்று ஏற்படுகிறது. காண்க திருத்தூதர் பணி 9:1-9 வரை. திடீரென்று ஏற்படும் போது தீவிரமான தாக்காற்றல் கொண்டதாய் இருப்பினும் இறுதியில் அது உள்மன பேரமைதியை கொணர்கிறது. ஆன்மீக ஆலோசகரோ அல்லது சாத்தானோ மனதை குழப்பினாலும் இத்தகைய அனுபவம் அல்லது காட்சி உண்மையானதே என்ற உத்தரவாதம் ஆன்மாவிலிருந்து எடுக்கப்படுவதில்லை. சிறந்த அனுபவம் உள்ள ஆன்மீக ஆலோசகர் இத்தகைய காட்சி அனுபவங்களை உடனே புரிந்து கொள்வார். ஆகவே இத்தகைய அனுபவம் பெறுகிறவர் தனது ஆன்மீக வழிகாட்டியிடம் திறந்த மனதுள்ளவராக, ஒளிவு மறைவின்றி அனைத்தையும் தெளிவாக கூறுபவராகவும் இருக்க வேண்டும். ஒருவர் நேர்மை உள்ளவராக இருக்க கூடுமானால் இத்தகைய அனுபவங்கள் கடவுளிடமிருந்து வரவில்லை எனினும் அவருக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படாது. மேலும் ஒருவருக்கு தாழ்ச்சியும் தூய மனச்சான்றும் இருக்குமேயானால் இத்தகைய போலியான காட்சிகளிலிருந்தும் நன்மையையே அடைவார். போலியான காட்சிகள் அத்தகையவரை ஏமாற்றவும் முடியாது. நாமே இத்தகைய காட்சிகளை ஏன் தேடலாகாது? கடவுளை தனது பேரிரக்கத்தால் அருளும் இத்தகைய அனுபவம் தன்னில் நல்லதேயானாலும் ஒருவர் அதனைத்தானே விரும்புவது பின்வரும் காரணங்களை முன்னிட்டு சரியானது அல்ல என்றும் புனித தெரேசா கூறுகிறார். 1. ஒருபோதும் நமக்கு தகுதியில்லாத ஒன்றை விரும்புவது நமது தாழ்ச்சி குறைவையே காட்டுகிறது. ஆகவே இந்த பாதையில் பயணிக்க ஒருவர் தானே விரும்புவாரெனில் அவருக்கு தாழ்ச்சி குறைவாகவே உள்ளது என்று பொருள். இதற்கு புனித தெரேசா ஓர் உதாரணமும் தருகிறார். எவ்வாறு ஒரு சாதாரண வேலையாளுக்கு அரசானவது என்பது முடியாத காரியமாயிருப்பதால் அதை அவன் கற்பனை செய்து கூட பார்க்க மாட்டானோ அதுபோலவே தாழ்ச்சியுள்ள மனிதரும் இருப்பார். மேலும் கடவுள் இது போன்ற அருளை அதனை தேடுவோருக்கு கொடுப்பதில்லை. ஏனெனில் அதனை தருவதற்கு முன் ஆண்டவர் அவர்களுக்கு ஆழமான சுய அறிவை தருகிறார். 2. அவ்வாறு ஆசைப்படுபவர்கள் வெகு சுலபமாக ஏமாற்றப்படுவார்கள் அல்லது வெகு எளிதில் பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்வார்கள். ஏனெனில் சாத்தானுக்கு நம்மிடத்தில் பல ஏமாற்று வித்தைகள் புரிவதற்கு சிறிதளவு கதவு திறந்திருந்தாலே போதும். சாத்தான் ஒளியின் தூதனைப் போல வந்து நம்மை ஏமாற்றுவான் என்பதை மறக்க வேண்டாம். காண்க 2 கொரிந்தியர் 11:14. 3. மூன்றாவதாக தெரேசா நமது கற்பனை ஆற்றலையே முன்வைக்கிறார். பகலில் தாம் கற்பனை செய்வதையே எவ்வாறு இரவில் தூக்கத்தின் போது ஒருவருக்கு கனவில் காண்பது போல இருக்கிறதோ அதுபோல ஒருவருக்கு ஒன்றை பற்றி சிறந்த கற்பனை இருக்கும்போது அதனை பார்ப்பதாகவும் காதால் கேட்பதாகவுமே தோற்றமளிக்கிறது. இதனையே பலரும் தாம் காட்சி கண்டதாக கூறுவதை நாம் கேட்கிறோம். உணர்ச்சிவயப்பட்டு கற்பனை செய்து செபிக்கும் போது இத்தகைய காட்சிகள் கண்டதாக செபக் கூட்டங்களுக்கு செல்லும் பலர் கூறுவதை நாம் கேட்டிருக்கலாம். 4. நமக்கு எவ்வித பாதை சரியாய் இருக்குமென்று நமக்கே தெரியாமல் இருக்கையில் இவ்வாறு ஆசைப்படுவது மட்டுமீறிய அச்சமின்மையை காட்டுகிறது. நமக்கு எது நல்வழி, நமது புனித வாழ்வியல் நிறைவுக்கு எது உகந்தது என்பதை நம்மை முற்றிலும் அறிந்துள்ள கடவுளுக்கு தெரியுமாதலால் நாம் எல்லாவற்றிலும் அவரின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுமாறு அவரே நம்மை சரியான பாதையில் நடத்திச் செல்லும்படி மன்றாட வேண்டும். புனித வாழ்வுக்கு சிறு வழியை தந்துள்ள புனித குழந்தை இயேசு மற்றும் புனித திருமுகத்தின் தெரேஸ் ஒருபோதும் இத்தகைய மாபெரும் காட்சிகளை ஆர்வத்துடன் தேடியதில்லை என்பதை நாம் மனதில் இருத்துவோமாக. 5. இத்தகைய அருளை அடைகிறவர்கள் படும் துன்பங்கள் ஒரு சில அல்ல. அவை வெகு அசாதாரணமானவை மற்றும் பலபல
நாம் அவற்றை தாங்கிக் கொள்வோம் என்று சொல்லவும் முடியாது. 6. சவுல் அரசனான பிறகு கடவுள் அவனை அரசனாகியதற்காக வருந்தியது போன்று காண்க. 1 சாமுவேல் 15:10-11 வரை நாம் அடைந்துவிட முடியும் என்று நினைக்கும் வழியிலேயே நாம் தோல்வியையும் தழுவக்கூடும். அப்படியெனில் நாம் கொண்டிருக்க வேண்டிய மனநிலை என்ன? இவற்றைக் கூறிய பின் புனித தெரேசா நாம் கொண்டிருக்க வேண்டிய மனநிலையை உணர்த்துகிறார். கடவுள் விரும்புவதையே நாமும் விரும்புவதே நமக்கு பாதுகாப்பான வழி, ஏனெனில் அவர் நம்மை அன்பு செய்கிறார். நாம் அவரது திருவுளத்தை நிறைவேற்றுமாறு நம்மை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இத்தகைய மனநிலையை கொண்டிருந்தால் நாம் தவறு செய்ய வாய்ப்பில்லையோ. நாம் கடவுளிடமிருந்து இத்தகைய மேலானவற்றை பெறுவதே நமது பெருமைக்குரியது அல்ல, மாறாக இத்தகைய அருளை பெறுகிறவர் கடவுளுக்கு இன்னும் மிகுதியாக ஊழியம் புரிய கடமைப்பட்டுள்ளார். ஏனெனில் எவருக்கு மிகுதியாக கொடுக்கப்படுகிறதோ அவரிடம் மிகுதியாக கணக்கும் கேட்கப்படும். காண்க லூக்கா 12:48. மேலும் ஆண்டவர் நம்மால் முடிந்தவற்றை செய்யும் திறனை நம்மிடமிருந்து ஒருபோதும் எடுத்து விடுவதில்லை. அவையே நம்மை கடவுளுக்கு முன் ஏற்புடையவர்கள் ஆக்குகிறது. மேலும் இத்தகைய சிறப்பு அருளை ஒருபோதும் பெற்றுக்கொள்ளாத புனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். இத்தகைய காட்சிகள் புண்ணியங்களை சிறந்த வகையில் ஹெரோயிக் வர்ச்சூஸ் கடைபிடிக்க பேருதவியாயிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லைதான். எனினும் தனது சொந்த முயற்சியாலே அத்தகைய புண்ணியங்களை கடைபிடிப்பவரே இன்னும் சிறப்பு பெறுகிறார் அல்லவா? மேலும் இத்தகைய காட்சிகளை பெறுபவர் ஆண்டவருக்கு இன்னும் எவ்வளவு மிகுதியாக ஊழியம் செய்யலாம் என்பதில் கருத்தாய் இருப்பார் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. கடவுளின் அன்பால் ஆட்கொள்ளப்படும் ஆன்மாவானது இத்தகைய மேலுலகைச் சார்ந்த ஆசையால் உந்தப்படுவது இயல்பே. அத்தகைய ஆன்மாக்கள் கூலிக்காகவோ பிரதிபலனுக்காகவோ அல்லது வெகுமதிக்காகவோ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புவதில்லை. அவர்களின் ஒரே விருப்பமெல்லாம் அன்பராம் கடவுளுக்கு ஊழியம் புரிவதே. ஆன்மா தன் அன்பருக்கு தான் அன்புடன் ஊழியம் புரிவதற்கு, அன்பரின் பார்வையில் இருப்பதற்கே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கருதுகிறது. மேலும் அன்பானது கடவுளுக்கு ஊழியம் செய்ய 1000 வழிகளை கண்டுபிடித்துவிடும். கடவுளின் அன்பை முன்னிட்டு ஆன்மா தனக்குள்ளேயே தன்னை தகன பலியாக்கவும் வெறுமையாக்கவுமே விரும்புகிறது. புனித சிறுமலர் தெரேஸ் இதற்கு சிறந்த உதாரணம் எனலாம்.